ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முதல் ஒரு நாள் போட்டியை இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் 8 விக்கெட்கள் வித்தியாசத்தில் ஒரு மாசான ஒரு வெற்றி பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த போட்டி முடிஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சமூக வலைத்தளங்களில் சுரேஷ் ரெய்னா அவர்கள் தன்னோட கருத்தை பதிவேற்றம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய ஷமி அவர்களுக்கும் அதை தொடர்ந்து தவான் அவர்களுக்கும் பாராட்ட தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் நம்பர் 4 பொசிஷனுக்கு கண்டிப்பா டோனி தாங்க ஷூட் ஆகுன்ற மாதிரி அவர் தன்னோட கருத்தை எடுத்து வச்சிருக்காரு. எனக்கு ஆஸ்திரேலியன் தொடர்ல நம்ம பார்த்திருப்போம், நம்பர் 4ல இறங்கி மகேந்திர சிங் தோனி அவர்கள் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு. அதுக்கு பிறகு இந்தியன் அணியோடைய முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, டோனியை பொறுத்த வரைக்கும் 4வது இடத்துல இறங்கினா சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேரும் இப்போதைக்கு டோனியை பொறுத்த வரைக்கும் நம்பர் 4 பொசிஷன்ல இறங்கும் போது ஒரு சூப்பரான ஆட்டத்தை மகேந்திர சிங் தோனியால வெளிப்படுத்த முடியும்ன்ற மாதிரி நம்பிக்கை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு சுரேஷ் ரெய்னா அவர்களும் அதுதான் சொல்லியிருக்காரு. நம்பர் 4ல மட்டும் டோனி விளையாடினா மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும்ன்ற மாதிரி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியால நல்ல ஒரு வைரல் ஆயிட்டு இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனி நம்பர் 4ல இறங்கினாக்கா நீங்க அதை எப்படி பாப்பீங்க? அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.